இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் கடுகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் கடுகு எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் ஒரு 50 கிராம் பூண்டு, ஒரு 5 வரமிளகாய் போட்டு நல்லா பூண்டு ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி காம்பு பகுதியை நீக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு வறுபட்டு இருக்கணும். நல்லா அதோட கலர் மாறி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தக்காளி புளி விழுத கொட்டிட்டு நல்லா பச்சை வாசனை போய் சுண்டுற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொதிக்குது. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கிடலாம். ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, இதை நல்லா தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு வந்துடலாம். வறுத்து பொடி பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த கடுகு வெந்தய பொடியை போட்டுடலாம். அவ்வளோதான், அருமையான இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் செம்ம காம்பினேஷனுங்க. இதை பண்ணிட்டு நம்ம ஒரு 10 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நல்லா சூடு ஆறினோன்னு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு 10 நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் எங்கன்னா வெளியூர் போனாலும் இதை எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாப்பாடு வடிச்சிட்டு இதை பிசைஞ்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.